நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்னு பொதுவாக சொன்னோம்னா அதில் பலவிதமான பாலிசி இருக்குது. ஆரம்ப காலங்களில் எல்ஐசி மட்டுமே இந்த துறையில் இருந்தபோது அவங்க அதிகமாக விற்பனை செஞ்சது என்டோமெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது பாப்புலரான பாலிசி, இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ அது அடுத்த கட்டமாக ஒரு டெவலப்மெண்ட்டாக வந்தது மணி பேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணி பேக் பாலிசிக்கு அடுத்த கட்டமாக வளர்ச்சி அப்படின்னா யூலிப் பாலிசி அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் யூலிப் பாலிசிக்கு அடுத்த கட்டம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அப்புறம் சைல்டு பெனிஃபிட் பாலிசி அப்படின்னு இன்னொரு பாலிசி இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரும்போது டேர்ம் பாலிசி அப்படின்னு இன்னொரு பாலிசியும் இருக்குது. இது எல்லாமே லைஃப் இன்சூரன்ஸில் வர்றது தான், வெவ்வேறு வகைகள்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். என்டோமெண்ட் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் 20 வருஷத்துக்கு ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, ஒரு 20 லட்சத்துக்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு நம்ம புரிதலுக்காக அகைன் உங்களுக்கு மாதம் ஒரு 2000 ரூபா ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு எடுத்துப்போமே. அப்படின்னா நீங்கள் அந்த 20 வருஷமும் மாதம் 2000 ரூபா உங்களோட ப்ரீமியமாக கட்டிக்கிட்டே வருவீங்க. கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துக்கு இடையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அப்போ உங்களுக்கு உங்களோட சம்மர்ஷோட எவ்வளோ 20 லட்சம், அந்த 20 லட்ச ரூபா பெனிஃபிட் உங்களோட நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அந்த நாமினியாக நீங்கள் திருமணமாக இருந்தால் ஒய்ஃபை போடலாம், இல்லை திருமணத்துக்கு முன்னாடினா அப்பா அம்மா அது மாதிரி யாராவது போடலாம். இது மாதிரி உங்களுக்கு விருப்பமானவங்க யாரோ, நீங்கள் உங்களோட இழப்பும்போது அது யாருக்கு பலன் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நாமினியாக போடுவீங்க. அந்த நாமினியாக நீங்கள் யாரை போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நாமினியாக ஒரு ஆள் தான் போடணுன்ற கட்டாயம் கூட கிடையாது. நீங்கள் 2 பேரோ 3 பேரோ கூட போடலாம். அவங்களுக்கு எந்த ப்ரொப்போர்ஷனில் இந்த பணம் போகணுன்றதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த ப்ரொப்போர்ஷனில் பிரித்தும் கொடுத்துருவாங்க. ஸோ இது இடையில் ஏற்பட்டால், ஒருவேளை 20 வருஷம் பாலிசி எடுக்கிறீங்க, நம்ம நல்லா தான் இருக்கோம் 20 வருஷம் கழித்து அப்படின்னா, அந்த 20 வருஷம் கழித்து நமக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க. அந்த தொகை எவ்வளோ அப்படின்னா, அந்த 20 லட்ச ரூபா கூட அவங்க ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை சேர்த்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது பேர் என்டோமெண்ட் பாலிசி. ஸோ அதுக்கு அடுத்து மணி பேக் பாலிசின்னு சொன்னோம். மணி பேக் பாலிசியில் எப்படி அது மாறுபட்டுருக்குன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் அந்த 20 வருஷம் வரையும் காத்திருக்காமல் இடைப்பட்ட காலங்கள்லேயே உங்களுக்கு வெவ்வேறு இன்ஸ்டால்மெண்ட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 15 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு ஒவ்வொரு தொகையை கொடுப்பாங்க. அப்புறம் பெனிஃபிட், அதாவது 20 வருஷம் கழிஞ்சு அந்த கட்டத்துலேயும் ஒரு தொகையை கொடுப்பாங்க. அந்த தொகை இடையில் ஒரு தொகை உங்களுக்கு கொடுக்கறதுனால கடைசியாக கொடுக்குற தொகை கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் 20 வருஷம் வரையும் காற்று இல்லாமல் இடைப்பட்ட காலத்திலே ஒரு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மணி பேக் பாலிசி. அந்த வகையில் தான் அது மாறுபட்டுருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக யூலிப் பாலிசி. யூலிப் பாலிசி அப்படின்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. அதை தான் முதல் எழுத்தெல்லாம் சேர்த்து யூலிப் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூலிப் பாலிசிக்கும் மற்ற பாலிசி, ஏற்கனவே பார்த்த 2 பாலிசிக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போது முதல் 2 பாலிசியில் உங்கள்கிட்ட ப்ரீமியமாக வாங்குகிற தொகையிலேருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ், அதாவது அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தொகை செலவாகுமோ அந்த தொகை போக மீதியை அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் பல்வேறு திட்டங்களில் முதலீடு செய்யும். அது மத்திய அரசுக்கு கடனாக கொடுக்கலாம், இல்லை வெவ்வேறு பணிகளுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது முதலீடு செய்வாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அதை தான் உங்களுக்கு பின்னாடி பணமாக திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் யூலிப் பாலிசி எப்படி மாறுபடுது அப்படின்னா, யூலிப் பாலிசிலையும் இதே மாதிரி ஒரு தொகை ப்ரீமியமாக கட்ட சொல்லுவாங்க. அதில் மாதம் வாங்குகிற தொகையில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்தது போக ஒரு தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகையை அவங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்வாங்க. வெவ்வேறு பங்குகளை தேர்ந்தெடுத்த நிபுணர்களை வச்சு நல்ல பங்குகளாக தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்வாங்க. அப்போது அந்த பங்குகள் வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சி உங்களுக்கு
மற்ற முதலீடுகளை விட, அதாவது முதல்ல சொன்ன 2 பாலிசியை விட கூடுதலான வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து யூலிப் பாலிசியில் சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜ் இருக்குங்கிறத நம்ம மறுக்காட்டியும் இன்னொரு பிரச்சனை இதில் இருக்குது. என்னென்னா, உங்கள் பணத்தை கூடுதலாக நீங்கள் கவரேஜ் போக செலுத்தப்படுற பணத்தை முதலீடு செய்கிற பங்குகள் ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சால் அப்போது உங்களோட முதலீடும் வீழ்ச்சி அடையும், அவளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் குறையும். அப்படிங்கிறது தான் வந்து யூலிப் பாலிசியோட முக்கியமான அம்சம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 2000 ஒட்டி அப்படின்னு எனக்கு ஞாபகம், பல இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டுகள் வந்து யூலிப் பாலிசியில் அதை விட அதிகமாக பணம் கிடைக்கும், அதனால் இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட அந்த பாலிசி விற்றாங்க. நிறைய பேர் நம்பிக்கையோடு வாங்கினாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, பங்கு சந்தையில் அந்த பங்குகளோட விலையெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச போது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து பணத்தை எடுத்த போது நாம் கட்டின தொகை கூட திரும்ப கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்து நடைமுறையில் நாம் பார்த்துருக்கோம். அதனால் யூலிப் பாலிசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் இவ்வளோ தான் அப்படிங்கிற அஷூரன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூலிப் பாலிசியை பற்றி முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரிட்டையர்மெண்ட் பாலிசின்னு சொன்னோம். இந்த ரிட்டையர்மெண்ட் பாலிசியில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியமாக செலுத்துகிற தொகையில் உங்களுக்கு லைஃப் கவரேஜ் கொடுத்தது போக மீதி தொகையை அவங்க முதலீடு செய்கிறாங்க இல்லையா, அது அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது உங்களுக்கு அந்த நேரம் வரையும் அக்குமுலேட் ஆகிருக்க தொகையில் ஒரு தொகையை அப்போ கையில் கொடுத்துருவாங்க. மீதி தொகையை அவங்களே ரீட்டைன் பண்ணி அதை ஆனுவிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மாதிரி மாதம் மாதம் ஒரு தொகையை இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த வகையில் தான் ரிட்டையர்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது மாறுபடுது. இது தவிர சைல்டு பெனிஃபிட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட குழந்தை பேரில் அந்த குழந்தை வந்து இப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கலாம். குழந்தை அடுத்தடுத்த கட்டம் வளர்ச்சி அடையும் போது அதனோட வெவ்வேறு காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த குழந்தையோட தேவைகளுக்காக, அதாவது கல்லூரியில் சேர்றதா இருக்கலாம், அப்போது ஒரு பணம் தேவைப்படும். அதே மாதிரி நாளைக்கு திருமணம் அப்படின்னு ஒரு செலவு வருதுன்னா அப்போது ஒரு தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய பாலிசிகள் வந்து சைல்டு பெனிஃபிட் பாலிசி அப்படிங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி பேக் பாலிசியோட இன்னொரு மாறுபட்ட உருவம், ஆனால் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு பண்ணுற பாலிசி சைல்டு பெனிஃபிட் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது டேர்ம் பாலிசி. டேர்ம் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப் கவரேஜ் மட்டும், இது வந்து பியூர் லைஃப் பாலிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா, உங்களுக்கு லைஃப் கவரேஜுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அந்த தொகையை மட்டுமே உங்ககிட்ட ப்ரீமியமாக வாங்குவாங்க. அதனால் டேர்ம் பாலிசியில் பொதுவாக மற்ற எல்லா பாலிசிகளையும் விட நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 20 லட்சம் 20 வருஷத்துக்கு. மற்ற பாலிசிலாம் நீங்கள் வந்து 2000 ரூபா அப்படிங்கிறத ஒட்டி அது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும். 2000 ரூபா கட்டுறீங்கன்னா இதில் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்து ஒரு 800 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் மாதமே வந்து டேர்ம் பாலிசி எடுக்கும்போது நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு லைஃப் கவரேஜ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த செலவும் நிர்வாக செலவுக்கான ஒரு தொகையை மட்டும் சேர்த்து தான் இந்த இடத்துல ப்ரீமியமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 20 வருஷம் பாலிசி எடுக்கிறீங்க, 20 வருஷம் முடிஞ்சதும் அப்போது எனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. அதுதான் வந்து டேர்ம் பாலிசியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பாலிசியை தான் நிறைய நிபுணர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இதை தேர்ந்தெடுத்து இதை மட்டும் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் பர்பஸுக்காக மட்டுமே பார்க்கணும். அதனால் இந்த டேர்ம் பாலிசி எடுங்க. உங்களோட சேவிங் அப்படின்னா, இப்போது நாம் ஏற்கனவே பார்த்த பல பாலிசிகளில் கடைசியாக பணம் கிடைக்கணும் இல்லைங்களா, அது நீங்கள் கட்டுற பணத்தை அக்குமுலேட் பண்ணி அதுக்கான ரிட்டர்னை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 7-8% மேலே எந்த பாலிசிலையுமே பணம் கிடைக்கல. அதாவது உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிற பணம் 7-8% தான் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்களே ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 7-8%க்காக நீங்கள் கூடுதல் ப்ரீமியம் செலுத்துறதை விட டேர்ம் பாலிசி எடுத்திங்கன்னா அதில் குறைஞ்ச
தொகையை வந்து உங்களோட லைஃப் கவரேஜுக்கு மட்டும் செலுத்திட்டு மீதி அந்த 2000ல் ஒரு 700-800 போக ஒரு 1200 இருக்கு இல்லையா, அதை நீங்களே வேறு ஒரு நல்ல திட்டத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த தொகை அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு அக்குமுலேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக கிடைக்கும். அதனால் நீங்கள் மற்ற வகை பாலிசி எடுக்கிறத விட டேர்ம் பாலிசி ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்களே பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் பியூர் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேர்ம் பாலிசி எடுக்கிறது தான் யாருக்குமே நல்லது அப்படிங்கிறது நிபுணர்களோட கருத்து. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தேடி வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வர எல்ஐசி ஏஜென்ட்டோ இல்லை வேறு இந்த மாதிரியான நண்பர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு தான் பாலிசி எடுக்கிறது நடைமுறையில் இருக்குது. இது வந்து பெருவாரியான ஆட்களுக்கு பொருந்தும். ஆனால் அப்படி பண்ணுறது வந்து ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிறது தான் காரணம். ஏன்னா பொதுவாக ஏஜென்ட்டுகள் எந்த நிறுவனத்தோட ஏஜெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குமோ, அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குதோ அந்த மாதிரியான பாலிசியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம பாலிசி எடுக்கிற நபருக்கு எது அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பாலிசியை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து பித்தாமகன் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த படத்தில் மனோபாலா இயக்குனரும் சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு ட்ரெயின்லேயே மற்றபடி ரோட்லலாம் போடும்போது ஒரு பெரிய பேப்பரை விரித்து வச்சுட்டு ஒரு டம்ளரில் வந்து சுற்றி அப்படி தட்டுவாங்க, இதில் பணம் கட்டுங்க, இதில் பணம் கட்டுங்கன்னு. அந்த மாதிரி ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதல்ல இன்சூரன்ஸ் பாலிசி. அது பாலிசிகள் நம்ம பலதை பேசணும். இதில் எல்லா பாலிசியுமே ஒவ்வொருத்தரோட தேவையை பொறுத்து மாறுபடும். எனக்கு பொருந்துகிற பாலிசி உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு பொருந்துகிற பாலிசி இன்னொருத்தருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். அதனால் எந்த பாலிசி உங்களோட தேவையை மீட் அவுட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட், அதாவது செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் உங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆலோசனையாக சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏஜெண்ட்டை பார்த்து அவங்க ஆலோசனைப்படி பாலிசி எடுக்கிறது தான் முக்கியம். அதனால் பாலிசி எடுக்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து சரி, நான் பாலிசி எடுக்கிறேன், டேர்ம் பாலிசியோ இல்லை மற்ற வகை பாலிசியோ, எவ்வளோக்கு நான் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக வரலாம். இது பொறுத்தவரையில் பல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். உங்களோட ஆண்டு வருமானம் 1,00,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 1,00,000 ரூபாய் உங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி 10லேருந்து 20 மடங்கு நீங்கள் வந்து தொகைக்கு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10லேருந்து 20 மடங்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் மாறுபடும். அதனால் கொஞ்சம் ஹை லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து 20 மடங்கு தேவைப்படலாம். லோ ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சாமானியமான ஆள் அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு கூட போதுமானதாக இருக்கலாம். அதனால் உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவோ அந்த தொகையை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். அது 10லேருந்து 15, 20 அப்படின்னு மாறுபடும். நீங்கள் உங்கள் சூழலை பொறுத்து எவ்வளோக்கு எடுக்கணும், உங்கள் நிலைமை எவ்வளோ, அதையெல்லாம் பொறுத்து அந்த முடிவுகளை எடுக்கிறது தான் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஜென்ட் மூலமாக எடுக்கலாம். ஆனால் ஏஜென்ட்டுங்கள் எனக்கு யாரும் அவ்வளோ நம்பகமான ஆட்களாக தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை நான் போய் தேடி பார்க்க முடியல. ஆனால் இப்போ ஆன்லைன்லேயே பாலிசி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பாலிசியை நான் நம்பி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியும் எடுக்கலாம். அதுலேயும் வந்து இப்போது டைரெக்டாக ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறத விட ஆன்லைன் மூலமாக பாலிசி எடுக்கும்போது பல நிறுவனங்கள் வந்து உங்களுக்கான ப்ரீமியம் தொகையை குறைச்சி கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே ஏஜென்ட்டுன்னு ஒருத்தர் இல்லை, டைரெக்டாக நீங்கள் கம்பெனி மூலமாக ஆன்லைன்லேயே எடுக்கும்போது அவங்க ஏஜென்ட்டு கொடுக்க வேண்டிய கமிஷன்றது குறையுது. அதனால் அந்த தொகையும் குறைச்சி ஆன்லைன் மூலமாக நேரடியாக அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க மூலமாக பாலிசி எடுத்திங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியத்தை சேவ் பண்ண முடியும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த டேர்ம் பாலிசி சொன்னேனே, அதனோட ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமான குறைந்த தொகையிலேயே நீங்கள் வந்து ஒரு அதிகமான தொகைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியும் பண்ணலாம்.
இது தவிர பாலிசி பஜார் அந்த மாதிரியான பல வெப்சைட்ஸ்கள் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்கள் சூழலையும் உங்கள் நிலைமையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பல நிறுவனங்களோட பாலிசி எடுத்து கம்பேர் பண்ணி இந்தந்த நிறுவனத்தில் எடுத்திங்கன்னா இவ்வளோ ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து பாலிசி எடுக்கிறது கூட சரியாக இருக்கும். இப்படி லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள்.